வணக்கம். இன்றைக்கி நாம் க்ரீன் ஆப்பிள் சேனலில் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் பற்றி பார்ப்போம். ஏற்கனவே ஐம்பெருங்காப்பியங்களில் உள்ள சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி பற்றி நம்ம தனித்தனியாக டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இன்றைக்கி ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் பற்றி ஜென்ரலாக பார்ப்போம். அது சிலப்பதிகாரம் அதெல்லாம் நீங்கள் தனித்தனி வீடியோவாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, பாருங்கள். க்ரீன் ஆப்பிள் சேனலில் நியூவாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் நியூவாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பரில் ஒன்லி வீடியோஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. முதல்ல ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த ஐந்தும் தான் ஐம்பெருங்காப்பியங்கள். இதோட ஆசிரியர்கள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள், மணிமேகலையை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார், சீவகசிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்கதேவர், வளையாபதி பெயர் அறியப்படவில்லை, குண்டலகேசி நாதகுத்தனார். சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காண்டம் 30 காதைகள் இருக்குது. அதே போல் மணிமேகலையில் 30 காதைகள் இருக்குது. சீவகசிந்தாமணியில் 13 இலம்பகம் 3145 செய்யுள்கள் இருக்குது. வளையாபதியில் 72 செய்யுள்கள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. குண்டலகேசியில் மொத்தம் 19 பாடல்கள். இதில் இந்த 3 காண்டம் 30 காதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காதை இலம்பகம்ங்கிறது கூட முக்கியம். அதோட பிரிவு இப்போ சீவகசிந்தாமணியில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கூட கேட்கலாம். காதையாக பிரிச்சிருக்காங்களா இல்லை காண்டமாக பிரிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது கூட கேட்கலாம். அதனால் அதுவும் ரொம்ப முக்கியம். காண்டம், காதை அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஐம்பெருங்காப்பியங்களோட சமயம் பற்றி பார்ப்போம். சிலப்பதிகாரம் சமண சமயத்தை சேர்ந்தது, மணிமேகலை பௌத்த சமயத்தை சார்ந்தது, சீவகசிந்தாமணி சமண சமயத்தை சார்ந்தது, வளையாபதியும் சமண சமயத்தை சார்ந்தது, குண்டலகேசி பௌத்த சமயத்தை சார்ந்தது. அடுத்தது ஐஞ்சிறுங்காப்பியங்கள் பார்ப்போம். ஐஞ்சிறு காப்பியங்கள் நாககுமார காவியம், உதயகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி, இந்த 5 தான் ஐஞ்சிறுங்காப்பியங்கள். இதோட ஆசிரியர்கள் பார்ப்போம். நாககுமார காவியத்தோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அதே போல் உதயகுமார காவியத்திற்கும் தெரியல. யசோதர காவியத்திற்கு அதோட ஆசிரியர் வெண்ணாவலுடையார். நீலகேசிக்கும் பெயர் அறியப்படவில்லை. சூளாமணி அப்படிங்கிறதோட ஆசிரியர் தோளாமொழி தேவர். ஐஞ்சிறுங்காப்பியங்களோட பிரிவுகள் பார்ப்போம். நாககுமார காவியம் 5 சருக்கம் 170 செய்யுள்கள். உதயகுமார காவியம் 6 காண்டம் 367 விருத்தம். யசோதர காவியம் 5 சருக்கம் 330 செய்யுள். நீலகேசி 10 சருக்கம் 894 செய்யுள். சூளாமணி 12 சருக்கம் 2331 செய்யுள்கள். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் பற்றி அதிகமான கொஷின்ஸ் வர்றதில்ல. ஐம்பெருங்காப்பியங்கள் பற்றி தான் அதிகமாக வருது. ஏன்னா ஐஞ்சிறுங்காப்பியங்களில் உள்ள பாடல்கள்லாம் ஒன்றும் பாடப்புத்தகத்தில் இடம்பெறல. ஐம்பெருங்காப்பியங்களில் உள்ள சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி இந்த 3த்தில் உள்ள பாடல்கள் மட்டும்தான் பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றதோட கொஷின்ஸ் அது ரிலேட்டடாக தான் அதிகமாக கேட்பாங்க. அதனால் ஐஞ்சிறுங்காப்பியங்களில் இது மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டால் போதும். முக்கியமானது இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஐம்பெருங்காப்பியங்களில் உள்ள குண்டலகேசியும் ஐஞ்சிறுங்காப்பியங்களில் உள்ள நீலகேசியும் ஒரு தர்க்க நூல். குண்டலகேசி பௌத்த சமயம், நீலகேசி சமண சமயம். இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிராக அமைந்த நூல்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் பற்றி ஜென்ரலாக பார்த்துருக்கோம். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் பற்றி இவ்வளவு தெரிஞ்சிட்டா போதும். ஐம்பெருங்காப்பியங்கள் பற்றி தனித்தனியாக ஒவ்வொரு தலைப்புலையும் நடத்தியிருக்கோம். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தமிழ் இலக்கணம், இலக்கியம் போன்ற வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.